ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மேங்கோ வச்சு மேங்கோ ஜெல்லி தான் ட்ரை பண்ணியிருந்தோம். சூப்பராக செட் ஆகிருந்துச்சு. அகர் யூஸ் பண்ணலை, வெறும் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணியே சூப்பராக செட் ஆகிருந்துச்சுங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு மாம்பழத்தில் 2 சைட் பீஸ் மட்டும் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். யாருக்கெல்லாம் மாம்பழம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேங்கோ வந்துட்டு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அதோட சுகரும் மில்க்கும் ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டுக்கு அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஸோ அரைச்சதுக்கப்புறமா அதை ஒரு பேனில் மாற்றிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு ஏதாவது பண்ணும்போது ரொம்ப சொதப்பிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குள்ள, அந்த பயத்திலே தான் நானும் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கே ஓவர் ஸ்வீட் ஆயிருமோ இல்லை ஓவர் புளிப்பாயிருமோ அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. ஸோ பேனில் நல்லா கிண்டிகிட்டே இருந்தோன்னா கொதி வரும். அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மேங்கோ பியூரியில் ஊற்றிடலாம். ஸோ நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டி ரொம்ப கெட்டி ஆயிரும். ஸோ நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு சூப்பர் கன்சிஸ்டில் வரும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணதை நான் வந்துட்டு ஒரு 1 hour கிட்ட ஃப்ரீசரில் வச்சு எடுத்தேங்க. எடுத்ததுக்கப்புறமா நைஃப்பில் 4 சைடுமே எடுத்து விட்டுட்டு எடுத்தோம். சூப்பராக வந்துருந்துச்சு, நல்லா செட் ஆகிருந்துச்சு. அதை அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் தான் எடுத்து சாப்பிட்டோம். நல்லா பீஸ் போட்டு சாப்பிட்டோம். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.